கோடை விடுமுறை நிறைவடைந்து நாளை பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டமின்றி வளாகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படைவீரான இக்கோவிலுக்கு கடந்த மே மாத விடுமுறையொட்டி தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். தற்போது விடுமுறை முடிந்து பொதுமக்கள் அனைவரும் சென்னை, பெங்களூரு, கோவை, மதுரை போன்ற தங்களது சொந்த ஊர்களுக்கும் பணிகளுக்கும் திரும்பியுள்ளனர். இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இக்கோவில் வளாகம் தற்போது அமைதியாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக கடந்த வாரம் கட்டண புகார் எழுந்த இந்த சண்முக விலாச மண்டபத்தின் முன்பகுதி 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை மற்றும் பொது தரிசன வரிசை பாதைகள் என அனைத்து இடங்களும் பக்தர்களின் ஆரவாரமின்றி வெறிச்சோடியுள்ளன. இன்னைக்கு ஃப்ரீயாக தான், கவுண்டர்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி சாமியை பார்க்க தரிசனத்துக்கு கரெக்டாக போயிட்டு இருந்தோம். அந்த தரிசனம் பார்க்க போகிற வழியிலையும் சரி, அந்த அச்சர் 100 ரூபா பணம் கேட்டாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டாலும் இல்லை அர்ச்சனைக்கு அப்படிங்கிறாங்க. நாங்கள் அர்ச்சனை ஜாமான் நாங்கள் வாங்கிட்டு போயிருக்கோம், பழம் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன டோக்கன் கொடுப்பாங்க, மற்ற கோயிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலன்னா எதுவுமே கொடுக்கல. அதன் பட்டு நான் வாங்கி அவங்க அந்த தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு அந்த தேங்காய் பழத்தை நாங்களே உடைச்சிட்டு போயிடலாம்ல 100 ரூபா கொடுக்காம. இவங்களுக்கு ஏன் நாங்கள் அந்த 100 ரூபா கொடுக்கணும்? அந்த அர்ச்சனை சாமிக்கிட்ட பண்ணவே இல்லையே. அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு 20 ரூபா டோக்கன் கொடுப்பாங்கல்ல, 10 ரூபா டோக்கன் கொடுப்பாங்க. அதுவும் கிடையாது. அந்த தேங்காய் மட்டும் உடைச்சி மட்டும் கொடுத்துட்றாங்க. எங்கள்கிட்ட இருந்து 100 ரூபா பணத்தை வாங்கிட்டு அது சட்டப்படியாக அந்த கோயிலுக்கு வேண்டி சிஎம் பார்த்து நல்லபடியாக நடவடிக்கை எடுத்தால் எல்லாரும் பொதுமக்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கும்.